வானத்தை முதலில் தொட்ட ரியல் தங்கலான் யார்? தங்க வயலின் வரலாறுதான் என்ன? ஆதிகால தமிழன் முதல் ஆங்கிலேயர்கள் வரை தங்கலானும் தங்க வயலும் 1000 ஆண்டு இரத்த போரின் கூஸ் பம்ப்ஸ் பின்னணி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது கோலார் தங்க வயல். அங்கு 3000 அடிக்கு பல சுரங்கங்கள் தோண்டப்பட்டு சுமார் 700 இருந்து 800 டன் அளவிற்கு தங்கம் எடுக்கப்பட்டதாக பல தரவுகள் கூறுகின்றன. 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் ஆட்சி காலத்திலேயே அங்கு தங்கம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றன. அதற்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் தமிழ் மன்னர்களான கீழை கங்கர்கள், அதனைத் தொடர்ந்து ஹொய்சாள பேரரசு, விஜயநகர பேரரசு, மாரத்தியர்கள், திப்பு சுல்தான், மைசூர் மன்னர் என அடுத்தடுத்து ஆட்சி மாறி இறுதியாக கோலார் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. இதற்கிடையே 17ஆம் நூற்றாண்டில் வட ஆற்காட்டில் பண்டைய அரசர்கள் பிடுங்கிக் கொண்ட நிலங்களில் இருந்து எஞ்சிய இடத்தில் விவசாயம் செய்து வந்த ஒரு சிறிய பூர்வ குடி, அந்த இனக்குழுவின் தலைவன் தங்கலான் என்ற புனைவில் தங்கலான் கதையை தழுவி சென்றிருக்கும் பா ரஞ்சித், உழைக்கும் தொழிலாளர்களுக்கே அந்த இடம் சொந்தம் என்றும் அங்கிருந்த புத்தர் சிலையும் கொள்கைகளும் உருமாற்றம் அடைந்த விதத்தையும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் துன்புற்றதையும் கதை தழுவலாக கண்முன்னே எடுத்து காட்டுகிறார். உண்மையில் சோழ பேரரசுகள் உள்ளிட்ட மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு மைசூர் மன்னர் ஆட்சி காலத்தில் 1799 1804 வாக்கில் ஆய்வுக்காக செல்லும் ஆங்கிலேயர் லெப்டினன்ட் வாரன் இந்த பகுதியில் கிடைக்கும் தனிமங்களை ஆராய முடிவு செய்தார். 1873 1875களில் மைசூர் மகாராஜாவிடம் அனுமதி பெற்று சுமார் 20 ஆண்டுகள் அவ்விடத்தில் தங்கம் வெட்டி தோண்டி எடுக்கும் பணி நடந்திருக்கிறது. இதில் ஏராளமான தமிழர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு இங்கிலாந்திற்கு பெரிய வருமானம் கிடைக்க அவ்விடத்தை சுற்றி குடியிருப்புகளையும் அமைத்து சகல வசதிகளையும் அந்த அரசு செய்து கொண்டதாம். தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்களாம். ஆனாலும் அவர்களுக்கு நல்ல மருத்துவம் அங்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. தங்க வேட்டையின் போது பல ஆயிரம் தொழிலாளர்கள் அதற்குள் மாண்டு போனார்கள், புதையுண்டும் போனார்கள் என்பது வலி மிகுந்த வரலாறு. அதன் பிறகு 1947இல் சுதந்திரம் கிடைக்க இந்திய அரசு அவ்விடத்தில் தோண்டி பார்த்தும் பெரிய லாபம் கிடைக்காததால் கடந்த 2001ஆம் ஆண்டு அவ்விடம் கைவிடப்பட்டு பிறகு 2014ஆம் ஆண்டு மீண்டும் அவ்விடத்தை இந்திய அரசு திறந்தது. KGF பொதுத்துறை நிறுவனம் தற்போது அங்கு 3000 ஏக்கர் தொழில் பூங்காவை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறது.